ஹரி ஓம், வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஞ்சநேயர் வடமாலைன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த வடை எப்படி செய்யலான்றது பார்க்கலாங்க. இது எப்படின்னு கிறிஸ்பியாக வரணும். சில பேருக்கு கல் மாதிரி வருங்க. அதில் ஒரு சின்ன சீக்கிரட்டோடு உங்களுக்கு சொல்லித்தரேங்க. இது வந்து கரெக்டாக நான் வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இதை ஊற வச்சுட்டேன், தோலோடு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, மிளகு, இதுக்கு தேவையான பொருட்கள் அவ்வளோதாங்க. அந்த சின்ன சீக்கிரட் சொன்னேன் இல்லைங்களா, அதை அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது எப்படி அரைக்கணுன்றது நான் சொல்கிறேன். நல்லா கொரப்பாக ஆட்டிக்கணுங்க, தண்ணி விடாமல் அப்படியே அரைக்கணும். அதையும் நான் காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உளுந்தை நான் வந்து வெறுமனே போட்டு கொரப்பாக அப்படியே தண்ணி இல்லாமல் ஆட்டணுங்க. இதை நான் எப்படி ஆட்டேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெயே விடாமல் நான் இது எடுத்துருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக ஆட்டிக்கணுங்க. இதை எடுத்துடலாம். அடுத்தது நம்ம மீதி இருக்கிற மாவு அரைக்கும் போது இந்த மிளகையும் சேர்த்து போட்டுடலாம். மீதி இருக்க மாவோட இந்த மிளகு, உப்பு இப்போ சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதையும் தண்ணி விடாமல் ஆட்டிக்கலாங்க. ஜலமே சுத்தமாக விடக்கூடாது, அதை அப்படியே ஆட்டி எடுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதையும் ஜலமே விடாமல் ஆட்டியாச்சு. இதே இடத்துல இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வடைக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ தான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சமாக பச்சரிசி மாவு இதில் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1.5 ஸ்பூன். இந்த இதுக்கு நல்ல இது ஆக்சுவலி வந்து ஒரு 100 கிராம் பருப்பு. அதுக்கு இந்த பாருங்கள், எண்ணெய் நம்ம கரண்டியில் வச்சுருக்கோம். அது நல்ல சூடான எண்ணெய் எடுத்து காய்ச்சி அதில் கொஞ்சம் விடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது பொரிஞ்சு நல்லா வரும், நல்ல மொறுமொறுன்னு வருங்க. அதுதான் சீக்ரெட்டு. இப்போ அதை நான் பாருங்கள், நான் நல்ல சூடாயிடுச்சு. இப்போ இது மேலே விட போகிறேன் பாருங்கள். அது இப்போ இந்த மாதிரி வரணும் சவுண்டு. இப்போது இதை நம்ம பிசைஞ்சிட்டு உப்பு வேணுன்றக்கும் போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட் பார்க்க மாட்டோம் இல்லையா, போதும், அதுவே போதும். இப்போ அதை பிசைஞ்சு எப்படி அதுக்குள்ளே எண்ணெய் வாணலி வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன், சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ அந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சிட்டு இப்போ இந்த மாதிரி தட்டிக்கலாங்க. இதை தட்டிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் போட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் இதில் போட்டுட்டேன். இந்த வடை ரெடி ஆகட்டும். பாருங்கள், நல்லா வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாங்க. அடுத்தது இன்னொரு வடை போட்டுடலாம் நம்ம. பாருங்கள், இப்போ இந்த வடையும் தயாராகிடுச்சு. இப்போ இது எடுத்துடலாம், ரெடியாக இருக்குது. பாருங்கள், சுவையான ஆஞ்சநேயர் நெய்வேத்திய வடை வந்து நமக்கு அந்த உளுத்த வடை வந்து தயாராகிடுச்சுங்க. இதே மாதிரி ஹனுமாருக்கு சாத்தலாங்க. நம்ம வீட்லேயும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களை டிஷ்ஷு வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.